வெல்கம் டு தமிழ் ஸ்டோரிஸ் presenting அவுட்லேண்டர். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை காமிக்கிறாங்க. அது ரொம்ப ஃபாஸ்டா நம்ம பூமியை நோக்கி வருது. அது நேரா ஒரு கடல்ல கிராஷ் ஆகுது. அந்த கிராஷ்ல ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிடறான். அவன் தப்பிச்சு அவனோட கூட்டாளிய கரைக்கு இழுத்துட்டு வரான். அப்புறம் நம்ம பாக்குறோம் அவனோட கூட்டாளி இறந்து போயிடுறான். ஆனா அவனோட கூட்டாளி உயிர் கிராஷ் ஆல போல. ஏன்னா அவனோட சூட்டு மேல மிருகம் கீர்ன மாதிரி ஒரு காயம் இருக்குது. அங்க உயிரோட இருக்க ஆளு பேரு கோனன். அவனுக்கு கடல்ல நீந்திட்டு இருக்கிற ஒரு பாக்ஸ பாக்குறான். அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. ஆனா அது நார்மல் கம்ப்யூட்டர் கிடையாது, ஒரு வேக்கப் கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர் இங்க உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குது. அவங்களோட ஏர்கிராஃப்ட் எங்க கிராஷ் ஆச்சோ அந்த இடத்த பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அந்த கம்ப்யூட்டர் எல்லா இன்ஃபர்மேஷனும் கேனனோட பிரெயின்ல சேவ் பண்ணிடுது. கேனன் ஒரு மனுஷன் கிடையாது, அவன் ஒரு ஏலியனு. அவன் வேற பிளானட்ல இருந்து நம்ம பூமியில கிராஷ் பண்ணிட்டான். நிறைய இன்ஃபர்மேஷன் கூட அந்த கம்ப்யூட்டர் இங்க உள்ள லாங்குவேஜும் ஸ்டோர் பண்ணி எடுது. அதுக்கப்புறம் ஒரு கன் எடுத்துக்கிட்டு அவன் காட்டுக்கு போறான். அவன் நடந்துகிட்டே ஒரு ஊருக்கு வந்துடுறான். அந்த ஊர் ஃபுல்லாவே நாசமாய் கிடக்குது. அப்புறம் அவன் ஒரு செவுரை பாக்குறான். அந்த செவுர்ல ஏதோ ஒரு விலங்கு கீர்ன மாதிரி இருக்குது. ஆனா அது பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்சு போச்சு பூமியில இருக்கிற விலங்கால இந்த மாதிரி கீற முடியாதுன்னு. இவனுக்கு புரிஞ்சு போச்சு இந்த மாதிரி விலங்கு நம்ம பிளானட்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் டக்குன்னு கேனனை யாரோ அட்டாக் பண்றாங்க. அவனோட கன்னு கையில இருந்து வழுக்கி தண்ணியில போய் விழுந்துருச்சு. அப்புறம் அவனும் மயங்கி விழுந்துடுறான். இவனை அட்டாக் பண்ண ஆளு பேரு புல்ஃப்ரிக். இது என்னன்னா இந்த சமயம் ஐரன் ஏஜ் சமயம். ஐரன் ஏஜ்ல சின்ன சின்ன ஊருங்க மட்டும்தான் இருக்கும். அவங்க அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க. அது எப்பயுமே நடக்கிறது தான் அந்த சமயத்துல. அது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. அதுக்கப்புறம் உல்ஃப்ரிக் கேனனை கட்டி அவன் ஊருக்கு கொண்டு வரான். ஏன்னா அவன் ஊரு பாழானது கேனனால தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அவனுக்கு தோணுது இந்த ஊர் அழிஞ்சு போன காரணம் கேனன் சொல்லி. இந்த ஊரோட கிங்கு பேரு ரோத்கர். அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அவளோட பேரு ஃப்ரேயா. அந்த புல்ஃப்ரிக் இதே கிங்கோட நெஃப்யூவா இருக்கிறான். அடுத்த ராஜாவும் புல்ஃப்ரிக் தான் ஆவான். அதனால அந்த கிங்கு அவளோட பொண்ணோட கல்யாணம் இவன் கூட பண்ணி வைக்கணும்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா அவளோட பொண்ணு இதுக்கெல்லாம் தயாரா இல்ல. ஏன்னா புல்ஃப்ரிக்கோட அப்பா நல்லவனே கிடையாது. அவன் இறக்கமற்ற ஒரு மனுஷன். இதனால ஒரு போர்ல அவனோட உயிரே போயிடுச்சு. அதனால ஃப்ரேயாக்கு தோணுது அவனோட அப்பா போல இவனும் இருப்பான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அழிஞ்சு போன ஊரோட தலைவரை காமிக்கிறாங்க. அவனோட பேரு கன்னர். ஒரு டைம்ல இந்த ரெண்டு ஊரும் ஒன்னா இருந்தாங்க. உல்ஃப்ரிக்கோட அப்பானால இந்த ரெண்டு ஊருக்கும் போர் நடந்துருச்சு. அப்புறம் இந்த போர்ல உல்ஃப்ரிக்கோட அப்பா கன்னர் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஆனா கன்னர் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அந்த போர்ல தான் உல்ஃப்ரிக்கோட அப்பாவோட உயிர் போயிடுது. அதனால உல்ஃப்ரிக் அவனோட அப்பாவோட உயிர் போனதுக்கு காரணம் கன்னரை தான் நம்புறான். அதனால இவன் ரொம்ப வெறுப்பா இருக்கான் அவன் மேல. மறுபக்கம் கன்னரும் இவங்க மேல வெறுப்பா இருக்கான். அவன் ஊரு நாசமாயி பாழானது இவனுக்கு தோணுது இது எல்லாம் உல்ஃப்ரிக் தான் பண்ணான்னு சொல்லி. ஆனா ஊரோட இந்த நிலைமை உல்ஃப்ரிக் பண்ணல. அதுக்கப்புறம் கிங்கு கேனன் கிட்ட கேள்வி கேட்கறான், நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி. ஆனா கேனன் இது சொல்லல, அவன் வேற பிளானட்ல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. அவன் அவங்க கிட்ட சொல்றான், நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவன் பயணிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய விலங்கு என்னோட ஷிப்ல உட்காந்துச்சுன்னு சொல்றான். ஆனா அது ஒன்னும் சும்மா விலங்கு கிடையாது. அதோட பேரு மோர்லின். அது ரொம்ப பயங்கரமான விலங்கு. அதோட வழியில எது வந்தாலும் கொன்னுடும். மனுஷங்களையும் ஒரு செகண்ட்ல கொன்னுடும் அந்த விலங்கு. இதெல்லாம் இவன் சொல்லின்னு இருக்கும்போது இங்க யாரும் அவனை நம்பல. அந்த சமயத்துல இவங்க ஊர்ல ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ணுது. அது வேற யாரும் இல்ல, அந்த மோர்லின் தான் அட்டாக் பண்ணிருக்கு. ஊர்ல இருக்கிற பாதி பேரை அது கொன்னுடுச்சு. அது கூடவே கொஞ்சம் பேரை தூக்கினும் போயிடுச்சு. அது பார்த்து அங்க உள்ள கிங்கு மோர்லினை வேட்டையாட ஒரு பிளான் பண்றாங்க. அந்த கிங்கு அவங்க கூட கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு கேனனையும் கூட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள போறாங்க. ஏன்னா மோல்வினை வேட்டையாடுறதுக்காக. அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு குகை தெரியுது. இவங்க எல்லாம் அதுக்குள்ள போயிடுறாங்க. அதே சமயத்துல கிங்கு மேல ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ணுது. அது என்னன்னா ரொம்ப பெரிய கரடி. அது அந்த கிங்க கொல்ல போன சமயத்துல அந்த சமயத்துல கோனன் வாழை எடுத்து கரடி வயிற்றுல குத்தி கொன்னுறான். அந்த கரடியும் சீக்கிரமா செத்து போயிடுது. அதுக்கப்புறம் கேனனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அவங்க கேனனுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் அந்த கரடியை கொன்னதுனால இவங்க ரொம்ப செலிப்ரேட் பண்றாங்க. பார்ட்டி எல்லாம் வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தோணுது மோர்வினை கொன்னாச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதான் அவங்க ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கொன்னு இருக்குன்னு சொல்லி. ஆனா கேனனுக்கு தெரியும் மோர்வின் இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு சொல்லி. அப்புறம் மறுநாள் நைட்டு மறுபடியும் அவங்க ஊர்ல ஒரு அட்டாக் நடக்குது. இந்த அட்டாக்
கேனன் செஞ்சு விடுறான். இவங்க ரெண்டு ஊரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில ரெண்டு பக்கமும் நிறைய உயிர் போயிடுது. அப்புறம் கர்னரோட டீம் வந்து இங்க தோத்து போயிடுறாங்க. அப்புறம் கர்னரும் அவங்க கூட்டாளிகளும் இந்த இடத்த விட்டு ஓடி போய் காட்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்க காட்டுக்குள்ள இருக்கும்போது மோர்வின் அங்க வந்து அட்டாக் பண்ணிடுது இவங்க மேல. அப்புறம் கர்னனோட கூட்டாளிங்க உயிர் போயிடுது அங்க. அப்புறம் மோர்வின் வந்து கர்னர் மேல அட்டாக் பண்ணுது. கர்னரும் மோர்வினை பாக்குறான். அப்புறம் அவன் அங்க இருந்து டக்குன்னு புர்ஃபேவோட ஊருக்கு ஓடி போறான். அப்புறம் அந்த ஊர் ஆளுங்க மோர்வின் அவன் முன்னாடி ஓடி வரத பாக்குறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது மோர்வின் ஒரு கரடி கிடையாது, ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லி. இது பார்த்த உடனே கிங் ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறான். அதுக்கப்புறம் கிங் வந்து கேனன் கிட்ட ஹெல்ப் கேட்கறான், இது எப்படி அழிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கேனன் ஒரு ஐடியா சொல்றான், இதை பிடிக்கிறதுக்காக பெரிய ஒரு ட்ராப்பை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதனால காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்தை நோண்டுறாங்க. அந்த பள்ளத்துல நிறைய எண்ணெயெல்லாம் ஊத்துறாங்க. அது மேல குச்சி பில்லு எல்லாம் போட்டு மறைச்சிடுறாங்க. அப்புறம் மோர்வின் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது இவங்க அசால்ட்டா தப்பிச்சு ஓடுறதுக்காக பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வேலை எல்லாம் ஃபுல்லா முடிஞ்சிருது. அப்புறம் கேனன் ஃப்ரேயா கிட்ட அவனோட ஸ்டோரி எல்லாமே சொல்றான். அப்புறம் அவன் சொல்றான், நான் இருக்கிற பிளானட்ல ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜிலாம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்புறம் நாங்களும் ரொம்ப அட்வான்ஸா இருந்தோம், ரொம்ப பெரிய ஹை டெக்னாலஜி ஓனராகவும் நம்ம இருந்தோம். அப்புறம் நாங்க வேற பிளானட்டுக்கு போய் அங்க குடியிருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்புறம் நம்ம நிறைய பிளானட்டை தேடணும். அப்புறம் நம்மளுக்கு ஒரு பிளானட் கிடைச்சது. ஆனா அந்த பிளானட் ஃபுல்லா வந்து மோர்வினோடது. அங்க வெறும் மோர்வின் ராஜ்யம் மட்டும்தான் இருக்குது. மோர்வின் வந்து சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப பயங்கரமான ஒரு விலங்கு அது. ஆனா அதை யாரையும் தொந்தரவு பண்ணாது, யாருக்கும் ஒன்றும் செய்யாது. ஏன்னா அந்த மோர்வின்ஸ்கள் எல்லாமே ஒரு புல்லு தின்ற கிரியேச்சரு. அப்புறம் அவங்க அந்த பிளானட்ல இருந்து அவங்க லைஃபை வாழ்றாங்க. அப்புறம் நம்ம இன்னமும் வந்து நம்ம ஆளுங்களை இங்க வர வைக்கிறதுக்காக மோர்வின்ஸ்களை கொல்ல ஆரம்பிச்சோம். நாங்க மோர்வின்ஸை சாதாரணமா ஒரு விலங்குன்னு நினைச்சு நின்றோம். ஆனா அதோட பின் விளைவு என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம மோர்வினோட பிளானட்டுக்கு போய் அங்க நியூக்ளியர் பாம்பை போட்டு எல்லாரையும் கொன்னுடுறோம். அப்புறம் அந்த பிளானட்ல இருந்த எல்லா மோர்வினையும் நம்ம கொன்னுட்டோம். அப்புறம் நாம எல்லாம் அங்க போயிட்டு வாழ ஆரம்பிச்சிடுறோம். இந்த பிளானட்ல கேனனோட ஃபேமிலியும் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஒரு வாட்டி கேனனுக்கு ஒரு மிஷன்ல போறதா இருந்தது. ஆனா இவங்க யாருக்கும் தெரியாது இன்னமும் ஒரு மோர்வின் வந்து உயிரோட தான் இருக்குன்னு சொல்லி. கேனனும் அவங்க கூட்டாளிகளும் அந்த பிளானட்டை விட்டு போறாங்க. அந்த உயிரோட இந்த மோர்வின் நம்ம காலனியை அட்டாக் பண்ணிடுது. ஏன்னா அந்த மோர்வின் கோவத்துல இருக்குது. இந்த பிளானட்டும் அவங்க கூட்டாளிகளும் இழந்ததுனால அது பழி வாங்கணும்னு இருக்குது. அங்க உள்ள எல்லாரையும் கொன்னுடுது அது. அப்புறம் இதுல கேனனோட ஃபேமிலியும் இறந்து போயிடுது. அப்புறம் கேனனுக்கு இதை பத்தி தெரிஞ்ச உடனே அவன் ரிட்டர்ன் வரான் இந்த பிளானட்டுக்கு. அப்புறம் இங்க வந்துட்டு அவங்க எல்லாரோட டெட் பாடிஸும் புதைச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க மறுபடியும் அவங்க பிளானட்டுக்கு போக கிளம்பிடுறாங்க. ஆனா நம்ம பிளானட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து மோர்வின் நம்ம ஷிப்பை வந்து கைப்பற்றிச்சு. அது நம்ம ஷிப்பை வந்து டெஸ்ட்ராய்டு பண்ணிடுச்சு. அப்புறம் நாம உங்க பூமியில கிராஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மோர்வின் வந்து கேனனை பழி வாங்கணும்னு சொல்லி வருது. ஆனா கேனனுக்கும் அவனோட ஃபேமிலி கொண்டதுனால பழி வாங்கணும்னு இருக்கான். ஆனா இந்த வாட்டி மோர்வின் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது அவங்களோட இந்த ட்ராப்ல மாட்டிக்கிச்சு. அது அந்த எண்ணெயில விழுந்த உடனே எல்லாரும் வில்லம்பால எரிச்சிடுறாங்க. அங்க எரிஞ்ச உடனே ரொம்ப பெரிய பிளாஸ்ட் ஆகுது. அப்புறம் பார்த்தா எல்லா இடத்துலயும் நெருப்பாயிடுச்சு. அப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க மோர்வின் செத்துருச்சுன்னு. ஆனா மோர்வின் சாவல. ஏன்னா மோர்வின் வந்து ஒரு புத்திசாலியான ஒரு கிரியேச்சரு. அது வந்து எல்லா மனுஷங்களையும் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்குது. அதுவும் அந்த இடத்துல தான் இருக்குது. அங்க மனுஷங்களை வைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இணைப்பெருக்கம் செய்யறதுக்காக. அதே மாதிரி அதுக்கு வெற்றி கிடைக்குது. அதே மாதிரி இன்னொரு மோர்வினும் பிறந்துருச்சு. அந்த மோர்வினோட குழந்தை இவங்க மேல அட்டாக் பண்ணிடுது. அது கூடவே அந்த எரிஞ்சிட்டு இருக்க மோர்வினும் வெளியே வந்துருது. அது வெளியில வந்தவொடனே நிறைய பேர் அட்டாக் பண்ணி நிறைய பேரை கொன்னுடுச்சு. அதுல கிங்கும் செத்துறான். இந்த மொத்த ஊரும் பாழாயிடுச்சு. அப்புறம் கேனனுக்கும் புரிஞ்சு போச்சு மோர்வின் கிட்ட போற வழி எப்படின்னு சொல்லி. அவனுக்கு கிணத்துல இருந்து ஒரு வழி கிடைச்சிடுது. அந்த வழி வந்து நேரம் மோர்வின் கிட்ட போகுது. அப்புறம் ஊர்ல எல்லாமே பாடாவனதுனால எல்லாரும் அந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. அப்புறம் புல்ஃப்ரீனும் அவனோட ஆளும் கேனனும் சேர்ந்து அந்த மோர்வினை கொல்ல பிளான் பண்றாங்க. அப்புறம் கேனன் சொல்றான், அந்த மிருகம் வந்து ரொம்ப பலசாலியான ஒரு மிருகம், அதை தோக்கடிக்கணும்னா இந்த சாதாரணமான வாள் வந்து அதுக்கு ஒன்றும் செய்யாது. அதுக்கப்புறம் கேனன் அவனோட ஷிப்பு கிட்ட போறான். அங்க போயிட்டு நிறைய இரும்புகளை கொண்டு வரான். ஏன்னா அதோட உலகத்தோட இரும்பு இதெல்லாம். அந்த இரும்புகளை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாளை உண்டாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து கிணத்துல இறங்கிடுறாங்க. அப்புறம் அவங்க உள்ள போயிட்டு பாக்குறாங்க மோர்வின் அது உள்ள நிறைய பேரை வச்சு இருக்குது. அவங்கள வச்சு இது போல நிறைய மோர்வினை உண்டாக்குது. அப்புறம் டக்குன்னு கீழே இருந்து ஒரு மோர்வின் வருது, வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. ஆனா ஃப்ரேயா வந்து அந்த மோர்வினை கொன்னுறா. இப்ப வெறும் பெரிய மோர்வினை மட்டும் தான் கொல்லணும்.
அதுக்கப்புறம் இவங்க அந்த குகையில இருந்து வெளியே வந்துடுறாங்க. அங்க அந்த பெரிய மோர்வின் வந்து அட்டாக் பண்ணிடுது. அதனால புர்ஃபியோட உயிர் போயிடுது. அதுக்கப்புறம் கேனன் வந்து மோர்வின் கூட சண்டை போடுறான். ரொம்ப நேரமா கேனனும் மோர்வினும் ரொம்ப சண்டை போடணும்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் கேனன் மோர்வினோட கையை வெட்டிடுறான். அந்த மோர்வின் மலையில இருந்து கீழே விழுந்து செத்து போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம பாக்குறோம் கேனனுக்கு இந்த ஊரோட ராஜாவா ஆக்கிடுறாங்க. அப்புறம் அங்க கேனனோட ட்ராக்கிங் டிவைஸும் ஆக்டிவேட் ஆயிடுது. வேற பிளானட்ல இருந்து இவங்க கூட்டாளிங்க இவனை கூப்பிடுறதுக்கு வராங்க. அப்புறம் கேனன் யோசிக்கிறான், மோர்வினோட பிளானட் மாதிரி என்னோட ஆளுங்க இந்த பிளானட்டையும் அதே மாதிரி செஞ்சிடுவாங்கன்னு சொல்லி அங்கிருந்து ஒரு கல் எடுத்து அந்த ட்ராக்கிங் டிவைஸை உடைச்சிடுறான். அதனால அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து ரிட்டர்னு போயிடுச்சு. இது கூடவே இந்த படம் முடிஞ்சுது. ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன்.